அரசியல் களத்துல இல்லாதவங்களும் அரசியல் களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னு யார் 2 பேரும் சொன்னாரு தமிழகத்துக்கே தெரியும். நீ எல்லாம் எனக்கு கருத்து சொல்லி உனக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேக்குறாரு. எனக்கு 2 பேர்ல ஒண்ணு சீமானுக்கு சொன்னது, இன்னொன்னு யாருக்கு சொன்னது? அதிமுக. அவங்க களத்துல இல்ல, அவங்க வந்து டிட்டோரேட்டிங் ஃபோர்ஸ். களத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோக்குறதே வாடிக்கையா வச்சிருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? எனக்கு கூட இப்ப ஒரு பேரை சொல்ல வேண்டாம், பட் நீங்க கேட்கறதுனால அந்த விளக்கம் சொல்றேன். நீங்க கிளைம் பண்ணாலும் நான் பேச மாட்டேன் முடியாதுன்றாரு. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எவ்வளவு வேணா கத்திக்கோ கதறிக்கோ, உன் அரசியல் நீ பாரு. நீ ஒண்ணு பேசுறியா அதை பேசு. உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு திமுக, அதை பேசு. தேவையில்லாம வந்து என்ன எதிர்க்கிறது உன் வேலை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பதில் சொல்றது கூட என் வேலை இல்லை. அது எங்களுக்கு எல்லாம் சொன்ன மெசேஜ், டேய் அவனை விட்டுட்டு நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த லெசன் நான் கத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏற்கனவே திமுகவா தாவேக்காவான்னு கேட்டது, இன்னும் அடிஷனல் வேல்யூ சேர்த்து அதை வந்து தூய சக்தி தாவேக்கா, தீய சக்தி திமுக அப்படின்னு. சோ இந்த இதையும் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. இப்போ இது இன்னும் எவ்வளவு தூரம் வலு சேர்க்கும் அப்படின்னு பாக்குறீங்க? இது வந்து திரும்ப அதேதான். அவர் வந்து ரொம்ப புதினமா அதுக்குள்ள நிறைய டீடைல்ஸ் வச்சிருக்காரு. அஇஅதிமுக உண்டானதே திமுகவின் எதிர்ப்பு. அந்த திமுகவின் எதிர்ப்பை எம்ஜிஆர் ஐயா கையாண்ட விதம் வேற, அம்மையார் ஜெயலலிதா கையாண்ட விதம் வேற, இன்னைக்கு அண்ணன் விஜய் கையாளும் விதம் வேற. ஒரு காலகட்டத்தில் திமுக ஒரு மாதிரியான தீய சக்தியா விளங்கி இருக்கு. ஒரு நேரத்துல மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கிறது ஊழல் மட்டுமா பிரச்சனையா இருந்துச்சு. இது நான் சொல்றது கலைஞர் எம்ஜிஆர் காலத்துல. அதுக்கப்புறமா பாஜக ரத்ன கமலம் விரிச்சு உள்ள கூட்டு வந்தவங்க. அதுக்கப்புறமா மாநில உரிமையை மட்டும் தாண்டி கொள்ளை, அது மணல் கொள்ளை ஆரம்பிச்சு 2G ஸ்பெக்ட்ரம்ல ஆரம்பிச்சு இல்லாத கொள்ளை இல்ல ஈழப்பட்டு உள்ள வருது. இது ஜெயலலிதா அம்மையாரோட பீரியட். அதை தொடர்ந்து இன்னைக்கு சுத்தமா இந்த மாநிலத்தையே கண்டுக்காம மாநிலத்துக்கான வளர்ச்சி, அவங்க பீரியட்ல எல்லாம் வளர்ச்சின்னு ஒண்ணு பேசுவாங்க, வளர்ச்சிக்கு ஒரு வழி இருக்கும், அதுல ஊழல் இருக்கும். இன்னைக்கு வளர்ச்சின்ற ஒரு பேச்சே இல்ல. இன்னைக்கு அடுத்து தமிழகத்துக்கு திட்டமே இல்ல திமுக கிட்ட. நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி ஒண்ணு, திரும்ப வந்தா என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட தீய சக்தின்றது, நீ சின்ன தீய சக்தியா இருக்க, உன்னை நான் இருக்க விட கூடாது, இல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு இந்த தீய சக்தியை வந்து இன்னொரு தீய சக்தி வச்சு ஜெயிக்க முடியாது, ஒரு தூய சக்தி வரணும்ன்றது அவர் கிளைம். இப்போ ஒரு ஊழல் மலிந்த திமுகவை இன்னொரு ஊழல் மலிந்த அதிமுக, மேபி திமுகவோட ஊழல் கம்மியா பண்றதுனால அதிமுக தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது. அப்ப ஊழல் இல்லாத, ஊழல் கத்துக்காத ஒரு கட்சி வரணும்ன்றது, அதான் ஒரு தூய சக்தின்னு கிளைம் பண்றது. அப்ப தீய சக்திக்கு இன்னொரு சின்ன தீய சக்தி மாற்று கிடையாது, ஒரு தூய சக்தி தான் மாற்றா இருக்கும். இன்னைக்குதான் இவங்க எவ்வளவு பெரிய தீய சக்தி எனக்கு புரியுது. இந்த அரசியல் களத்துல எனக்கும் என் மக்களுக்கும் என்ன ரசிக்கிறவங்களுக்கும் ஃபாலோ பண்ணணும் இவ்வளவு கெடுபடி இருக்கும்னா அப்ப இவங்க ஜனநாயக சக்தியே இல்ல. அப்ப இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்தி, ஜனநாயகத்துல தீய சக்தி தானே சொல்லணும். அதுதான் அவர் கிளைம் பண்றாரு. இப்போ இன்னைக்கு பேசின விஷயத்திலேயே நிறைய விஷயங்களை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. பெரியார்ல இருந்து அண்ணா, எம்ஜிஆர் என்ன எடுத்துக்கிட்டாங்க, நாங்க கிளைம் பண்ணுவோம், ஏன்னா யாரும் வந்து அதை அப்போஸ் பண்ண முடியாது, ஓகே அது வரைக்கும். ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய பேரை இந்த காரணத்துக்காக உள்ள கொண்டு வந்து அவர் பேசுறாரு அப்படின்றது, செங்கோட்டையன் போல இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னது அப்படின்றது, திமுகவா தாவேக்காவான்னு ஏற்கனவே அவர் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டே வர்றாரு. அது தமிழ்நாட்டுல அதை ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது. சோ இப்போ அதிமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்ற இடத்துலதான் நாங்க இருக்கோம்னு அவர் சொல்றாரு திரும்ப திரும்ப. அது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை வச்சு அவர் நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடிப்படையில அஇஅதிமுக தன்னோட கிரீம்ல, அவங்களோட பீக்ல இருந்து அது 43-48% வாக்குல இருந்து, தனிப்பட்ட முறையில் 43 வாங்கினவங்க ஜெயலலிதா அம்மையார் 16ல ஜெயிச்ச போது, அதுல இருந்து மலிஞ்சு இன்னைக்கு 24ல கூட்டணி, பாமகவோட கூட்டணி வச்சு அவங்களால 18% வாக்கு தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அஇஅதிமுக எவ்வளவு நலிவடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, 24க்கு அப்புறமா அஇஅதிமுக இன்னும் நலிவடைஞ்சிருக்குன்றதுதான் பாஜக கூட்டணி நமக்கு தெரியப்படுத்துற விஷயம். ஏன்னா 24ல நான் போக மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் 25லயே போக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அஇஅதிமுக இன்னும் ஏதோ வீக்னஸ் இருக்கு, அதை சீல் பண்றதுக்கு உங்களுக்கு அவசியமா பாஜக தேவைப்படுது. மூன்றாவது, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், ஓபிஎஸ் ஐயாவை இணைக்கவே மாட்டேன், டிடிவி கூட கூட்டணியும் கிடையாது, அவங்க உள்ளவும் வர முடியாது, சசிகலா அம்மையார் எங்களுக்கு வேண்டாம், செங்கோட்டையன் அண்ணன் போன்றவர்கள், ஐயா அன்வர் ராஜா போன்றவர்கள், மைத்ரேயன் போன்றவர்கள்லாம் திமுக எதிர்ப்பிலே உண்டான ஒரு கட்சியில இருந்து திமுக போக வேண்டிய, அதாவது திமுக பாஜக கூட்டணி வைக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு அஇஅதிமுக போனவர்னு சொல்லுவாங்க அண்ணன் மைத்ரேயன். அவர் போன்ற ஒருத்தர் திமுக போறாங்கன்னா அஇஅதிமுக நிலைமையை பாருங்க.